ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இயக்குனர் பாண்டியராஜ் வந்து ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காப்புல. என்ன ஒரு படம்னா பரிமளா அண்ட் கோ. இந்த ஒரு படம் வந்து குடும்ப படமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் இந்த ஒரு படத்தை பார்த்தா ஃபுல்லாக ஒரே வேலையில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல. ஏன்னா பாண்டியராஜ் அவர் எடுக்கக்கூடிய படம்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஒரு தரமான ஒரு குடும்ப படமாகவும் எடுத்து வச்சிருப்பாப்புல. அதே மாதிரி நல்ல ஒரு காமெடியான படங்களும் எடுக்கக்கூடிய ஒரே ஆளு நம்ம பாண்டியராஜ். ஆனால் இந்த ஒரு படத்தில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய காரணம் நம்ம ஜெயராமும் நம்ம ஊர்வசி இந்த ஒரு படத்துல வந்து ஒரு வருஷம் கழிச்சு அவளும் இந்த ஒரு படத்துல ஒன்று சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சரி, இந்த ஒரு படத்துல அப்படி இந்த ஒரு படத்தோட ட்ரெய்லர் நான் பார்க்கும்போது இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாபநாசம் ஸ்டைல்ல இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை பார்த்தா இனி பாபநாசம் படம் பார்த்தா எப்படி இருக்கு அந்த அந்த ஒரு ஃபீல்ட்ல இந்த படத்தை பார்க்கும்போது இருந்துச்சு. சரி இந்த ஒரு படத்தை நம்ம கதையை நம்ம பார்க்கும்போது ஹீரோ வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் ஒன்று வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ரெண்டு பொண்ணுகளை வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து நம்ம ஹீரோ வந்து சமாளிச்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவர் லைஃப் வந்து போயிட்டு இருக்க நேரத்தில் ஒரு ரவுடி ஒன்று, அந்த பெரிய ரவுடி வந்து ஹீரோவோட பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு லவ் குடைச்சல் ஒன்று கொடுக்குறான். இதை பார்த்தா நம்ம ஃபேமிலியே ஒரு கட்டத்தில் வந்து திட்டி குமிக்குது, உன்னைய சாவு ஏங்க இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபேமிலியை கொஞ்சம் கொலை மிரட்டல் மாதிரி விட்டுறாங்கன்னு வந்து அதெல்லாம் முடியாத அங்கிள், நான் தான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன், ஒரு ரெண்டு பொண்ணு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு கட்டத்தில் சுற்றி ரவுடி வந்து இறந்தது அப்புறம் இந்த கொலை யார் பண்ணா எவர் பண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளேயே கொலையாளி இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து நீனா கொண்டா வச்ச அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்குள்ளே ஒரு கட்டத்தில் வந்து உண்மையான குற்றவாளி இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த ஹீரோ ஃபேமிலி ஒரு கட்டத்தில் வந்து அவளுக்குள்ளே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கொலையாளி யார் எவருன்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து போலீஸார் ஒரு கட்டத்தில் வந்து கொலை பண்ணது யார் எவருன்னு சொல்லிவிட்டு போலீஸ் அதிகாரி ஒரு கட்டத்தில் வந்து அந்த கொலையாளி வந்து தேடி வரும்போது அந்த ரவுடியை கொண்டது யார் எவருன்னு சொல்லிவிட்டு கடைசியாக ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து எவன்டா அந்த ரவுடி வந்து கொண்டதை வச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப கொலை பண்ணது எவன்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கே வெறுப்பாக உண்டாக்குற அளவுக்கு இருந்துச்சு. மித்தபடி ஹீரோ தான் கொலை பண்ணியிருப்பாப்புல, இல்லை பெரிய ரவுடி வச்சுக்கல கொலை வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து சந்தேகமாக இருக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரி ஒரு கட்டத்தில் வந்து தேடி பிடிச்சி இந்த பொண்ணு பின்னாடி தான் அந்த ரவுடி வந்து சுத்தனா வச்சான்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஒரு கட்டத்தில் வந்து போலீஸை வந்து ஒரு கட்டத்தில் வந்து விசாரிச்சது அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் அதிகாரி ஒரு கட்டத்தில் வந்து விசாரிக்க வராங்க. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது எடக்கு மடக்கான பதிலாம் ஒரு கட்டத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உண்மையிலே அந்த கொலையை பண்ணது யார் எவருன்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு ரிவீல் ஒன்று பண்ணுவானுங்க. அந்த ரிவீல் தாங்க வேற லெவலு. ஆனால் நம்ம எப்படி சார் நம்ம எல்லாமே வழக்கமாக எதிர்பார்த்த சீன் தாங்க சார் அதிகமாக இருக்குது. மித்தபடி இந்த படத்தில் வந்து நம்ம ஏகப்பட்ட ஆக்டரும் நடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அனாந்திகா சஞ்சனா ரெண்டோட அக்கா தங்கச்சி நடிச்சிருப்பா. ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக நடிச்சு கொடுத்துருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது ஆக்டிங்லாம் பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷ் அவதான் இந்த ஒரு படத்தோட ஒரு லவர் பாயா ஒரு கட்டத்தில் தெரியாப்புல அவர் ஆக்டிங் இருந்து பார்க்கும்போது எல்லாமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரசிகப்படியாக தாங்க இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்தில் வந்து சாண்டி மாஸ்டர் தான் ஒரு மெயினான ஒரு வில்லன் கேரக்டரில் வந்து நடிச்சு கொடுத்துருப்பாப்புல. அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. மித்தபடி இந்த ஒரு படத்தில் யோகி பாபு ஒரு ஹவுஸ் ஓனர் எப்படி இருக்கணுமோ வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு காமெடி சம்பவத்தில் வேற ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்கலாம். பார்க்க எல்லாமே ரசிக்க முடியாது. இது மெயினாக நம்ம ஜெயராம் அவரோட ஆக்டிங் தாங்க சில வேற உள்ள தக்காளி காமெடி பண்றதுல தரமான ஒரு செய்கை ஒன்று பண்ணியிருக்காப்புல. அதுவும் ஊர்வசி ரெண்டு பேரும் காம்போவும் பார்க்கறதுக்கு தரமா இருந்துச்சு. இல்லை ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது நமக்கு சிரிக்க முடியாம இருந்துச்சு. மித்தபடி இந்த படத்தோட நம்ம பாண்டியராஜ் அவரோட டைரக்ஷன் சொல்ல எல்லாமே குடும்ப படமாகவும் காமெடியாகவும் எடுத்துட்டு இதில் ஒரு மிக்சிங் கலவையாக போட்டு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல. கண்டிப்பாக கட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கணும். மித்தபடி இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு படம். கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க.